எந்த அளவுக்கு வந்துட்டார்னா, ஜெயலலிதா வந்து இவருடைய தாய் தந்தை பெயரை ஒரு போக்குவரத்து இதில் வச்சப்போ ஜெயலலிதா ப்ரொட்டஸ்ட் பண்ணாங்க. என்ன தியாகம் பண்ணிட்டாங்க இவங்க, நான் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன். அவங்க இடக்காக தான் கேட்டாங்க, பேசினாங்க. நானும் எல்லா புக்ஸையும் தேடி பார்த்துட்டேன், ஹிஸ்ட்ரி புக்ஸ் எல்லாம் பார்த்தேன், என்சைக்ளோபீடியாவெல்லாம் பார்த்தேன். இவங்க 2 பேர் இந்த தாய் தந்தையர் என்ன தியாகம் பண்ணாங்கன்னே தெரியலையே, அது சொன்னால் பரவாயில்லன்ட்டார். இவர் சொல்கிறார், என்னை இந்த நாட்டிற்கு கொடுத்திருக்கிறார்களே, அதை விட தியாகம் வேண்டுமா? என்ன இருக்கணும் தன்னை பற்றி அபிப்பிராயம். இப்போ நம்ம எல்லாம் கொடுத்தவங்க என்ன ஒன்றும் பிரயோஜனமே இல்லையா? அதாவது சார், அந்த லெவலுக்கு ஒரு இது வந்துச்சு மைண்டில். உலக செம்மொழி மாநாட்டுக்கு பிறகு அரசியல்லேருந்து விலக போகிறேன். இல்லை, உத்தரவு ஒன்றும் காணும் சொல்லி பார்த்தார். ஏதோ ஒரு தீக்குளிப்பு இருக்குமா, ஒன்றும் காணும். சரி, ஒரு ப்ரொட்டஸ்ட்டு அட்லீஸ்ட் எவனான ஒருத்த அந்த மாதிரி நீ பண்ணியானா நான் தீக்குளிச்சு சாவேன்னு வாயால் கூட சொல்ல மாட்டேன்றான். அது பழக்கம் ஆகிடுது. ஓட்டு போடுறதுக்கு இவ்வளோ ரூபான்னா இந்த மாதிரி பேசுகிறதுக்கு செய்கிறதுக்கு அதுக்கு ஒரு ரூபா இருக்கணும் இல்லையா? அதுக்கே 1000 ரூபாய்னா தீ குளிக்கிறதுக்கு 1 லட்சம் ரூபாயா கொடுக்க வேண்டாமா? அது மாதிரி ரேட் வந்தாச்சே. அதாவது எல்லாத்துக்கும் தன்னை முன்னிலைப்படுத்தி கொண்டு இந்த தியாகம் அப்படி இப்படின்னு பேசுகிற அளவுக்கு வந்தாச்சுன்னா, பெற்றோர்கள் செய்த தியாகம்னு அவருக்கு என்ன தன் மைண்டில் இருக்கு? ஜெயலலிதா ஆட்சியில் ஒரு முருகன் தான் எனக்கு பாயிண்ட் அவுட் பண்ணார். அது எங்கள் டீட்டெயிலாக சொல்கிறதுக்கு அவருக்கு நேரம் கொடுக்கல, நான் அதனால் இருப்போம் சொல்லலை. ஒரு எப்படி நடந்ததுன்றதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்தார் அவர். ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸை பற்றி பேசினார். காமராஜ் ஆர்வி காலத்துலேருந்து வந்தது. அது கருணாநிதி பீரியடில் ஸ்டாப் பண்ணிட்டார். அதாவது ப்ரிஃபரன்ஷியல் பர்ச்சேசஸ், ப்ரிஃபரன்ஷியல் ப்ரைஸ். ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியிலேருந்து வர்றது தான் கவர்மெண்ட் வாங்கலாம், அவங்களுக்கு தான் ப்ரிஃபரன்ஸுன்றது ஸ்கீம். அதனால் பல விஷயங்களை ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியால் மேனுஃபேக்சர் பண்ண முடியுது. பல இடங்களிலும் வேலை வாய்ப்பு பெருகிற்று. அதை இவர் வந்து கெடுத்தார். ஜெயலலிதா வந்த உடனே முதல் காரியம் அதை ரெஸ்டோர் பண்ணாங்க, திரும்பி பழைய நிலைமைக்கே போச்சு. அது மட்டும் இல்லாமல் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸுக்கு கடனையும் கொடுத்து அவங்க நடத்துறதுக்கு. அதனால் பல இடங்கள் வேலை வாய்ப்பு பெருகியது. தேயிலை உற்பத்தி சின்ன அளவில் பண்ணுறவங்களும் இருக்காங்களாம், 1 ஏக்கர் 2 ஏக்கர் வச்சுட்டு. அவங்களாம் அது விற்க முடியாமல் திண்டாடினாங்க. பிகாஸ் ஃபேக்ட்ரிஸ் போட்டது தான் சட்டம் ஆகிப்போச்சு. அதனால் அவங்களாம் நசிச்சு போகிற லெவலுக்கு வந்தாச்சு. இந்த கவர்மெண்ட் எதுவும் பண்ணல. அப்போது ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி உண்டாக்கி அதுக்கு ஒரு ஃபேக்ட்ரியை கொடுத்து அந்த ஃபேக்ட்ரிக்கு எல்லா பற்றியும் வாங்கியிருக்காங்க. அதோடு மட்டும் இல்லாமல் பிராண்டட் டீனுடைய காம்படிஷனை ஒழிக்கணுன்றதுக்காக ஊட்டி டீன்னு வேறு ஒன்று கொண்டு வந்து அங்கே தேயிலை தொழிலே மீண்டும் புத்துயிர் பெற்றது. இந்த வேஸ்ட் லேண்டுன்னு ஒன்று இப்போ அடிக்கடி வருது. 55 லட்சம் நிலம் இருக்கு, அதை நான் ஃப்ரீயாக 2 ஏக்கர் கொடுக்க போகிறேன்னார். கடைசியில் உள்ளங்கை அளவு கொடுப்பேன்னார். இப்போ அதுவும் கொடுக்கல. இந்த கணக்கு ஜெயலலிதா ஆட்சியில் வைக்கப்பட்டது, அதை நம்பி தான் நான் பேசிட்டேன்னு அப்புறம் சொன்னார். ஆனால் அது போய், பிகாஸ் அதுக்கு முன்னாலேயே அவர் எலெக்ஷன் ப்ராபகண்டால 55 ஏக்கர் நிலம் அரசு வசம் இருக்கிறது, இதை நாங்கள் கணக்கெடுத்து மக்களுக்கு இனாமாக கொடுத்து நினைத்தோம், அப்பொழுதுதான் என் ஆட்சி டிஸ்மிஸ் செய்யப்பட்டு விட்டதுன்னார். அப்போவே கணக்கெடுத்தாச்சுங்க. ஜெயலலிதா கிட்டையும் இந்த கணக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த கணக்கு வைக்கப்பட்டால் அதை வந்து கவர்மெண்ட் லேண்டுன்னு சொல்லலை, அதாவது புறம்போக்குன்னு சொல்லலை. ஏதோ எல்லாருக்கிட்டே இருக்குது. நிறைய பேர் கல்டிவேட் பண்ணாமல் விட்டுருப்பாங்க. கொஞ்சம் ஒரு கல்டிவேஷன் பை ரொட்டேஷன் இருக்கும். ஒரு சமயம் ஃபாலோவை விட்டுட்டு இன்னொரு தடவை கல்டிவேட் பண்ணுவான். இந்த மாதிரி இருக்கிற எல்லா நிலத்தையும் சேர்ந்து அது அப்படின்னப்போ அட்லீஸ்ட் சரி, எது கவர்மெண்ட் கிட்ட இருக்கோ அதையாவது நல்லா பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு நியூட்ரிஷன், சாயில் நியூட்ரிஷன், விசேஷமான மென்யூர், இரிகேஷன் ஃபெசிலிட்டிஸ் அதெல்லாம் கொடுத்து அதையும் பண்ணியிருக்காங்க. ஸோ நிர்வாக ரீதியாக பார்த்தாக்க ஜெயலலிதா ஆட்சி நிச்சயமாக லாஸ்ட் ஆட்சி பெட்டராகவே இருந்திருக்கு. அதுதான் இருக்கிற ஆல்டர்னேட்டிவ்.
அதை கெடுக்கிற வகையில் நான் பேசுறதுக்கு தயாராக இல்லை. பட் ஆஸ் ஐ செட், காங்கிரஸ் சப்போர்ட், சென்ட்ரல் சப்போர்ட் இருக்கிற வரைக்கும் இந்த பணப்பட்டுவாடாவை நிறுத்த முடியாது. அண்ட் ஜனங்க கரப்ட் ஆயாச்சு. நவ் த பீப்புள் ஹாவ் டு பி சேவ்டு ஃப்ரம் கரப்ஷன். அந்த லெவலுக்கு இந்த ஸ்டேட் வந்திருக்கு. அவர் முருகன் வந்து 3 ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொடுத்தார். ஜார்க்கண்ட், பீகார் இந்த மாதிரி இடங்கள் எல்லாம் கூட 11.5 7.5 growth ரேட் இருக்குது. தமிழ்நாட்டில் 5.4. இப்போ முன்ன நல்லா இருந்திருக்கீங்க, முன்ன லீடு பண்ணிட்டு இருந்தது, இப்போ கீழே இருக்கு. என்ன காரணம்? ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ், அதை பற்றியெல்லாம் அக்கறை இல்லை, உற்பத்தியை பற்றி அக்கறை இல்லை. ஜனங்களுக்கு இது வந்து இந்த சென்ட்ரல் ஸ்கீம் வேறு ஒன்று இருக்குது, ரூரல் எம்ப்ளாய்மெண்ட். அதில் என்ன ஆகுது? ஆஃபீஸர் உட்காந்துக்கிறான், 80 ரூபா தரணும், சரி 40 ரூபா உனக்கு தரேன், 40 ரூபா நான் எடுத்துக்கிறேன், நியாயமாக பேசுகிறான். வந்து அவன் கையெழுத்து போட்டு போயிடலாம், வேலை பண்ண வேண்டாம். எம்ப்ளாய்மெண்ட்டுன்னு பேர், ஒரு வேலையும் கிடையாது. அங்கே எதனா குப்பை கிப்பை சத்தையாக கிடக்கும், அது அகத்துறதுக்கு புல்டோசர் வந்து பண்ணிட்டு போயிடும். இவன் அகத்தின மாதிரி கணக்கு எழுதிடுவான். இதனால் என்ன ஆச்சு? விவசாயி கூலிக்கு ஆள் கிடைக்க மாட்டேன்றது. அப்போ வேலையே இல்லாமல் அங்கே 40 ரூபா கிடைக்கிறது முடியாது. இது ரொம்ப கஷ்டமாக போச்சு. இப்போ அக்ரிகல்ச்சர் லேபர் கிடையாது. அதை தவிர போகிறதுக்கு இலவச டிவி இந்த மாதிரி வேறு எதனா கிடைச்சிடுறது, ஓட்டுக்கு வேறு பணம் கிடைக்கிறது. அப்போ பை எலெக்ஷன் எதனா வருது. இதனால் ஒரு சோம்பேறித்தனத்தை வளர்த்தாச்சு. நீ ஒன்றும் வேலை பண்ண வேண்டாம், ஏதோ கொஞ்சம் வரும், அதை வச்சுன்னு சமாளிச்சுக்கணும். அந்த மாதிரி பண்ணி இங்கே உற்பத்தியே கிடையாது, ஸ்கீம்ஸும் கிடையாது, டெவலப்மெண்ட்டும் கிடையாது, உற்பத்தியும் கிடையாதுன்றதுனால பீகார், ஜார்க்கண்ட் இந்த மாதிரி பல மாநில, உத்தரகாண்ட் மாதிரி இந்த மாதிரி பல மாநிலங்களோடு நம்ம கீழே போயிட்டு இருக்கோம். இதே மாதிரி போச்சுன்னா ஜெயலலிதா சொன்ன மாதிரி கவர்மெண்ட் திவால் தான் ஆகும். சென்டர் சப்போர்ட் இருக்கிற வரைக்கும் ஓட்டின்னு இருக்கலாம். இந்த சிச்சுவேஷன் கண்டினியூ பண்ணணுமா? ஒரு கலாச்சார சீரழிவு, ஒரு நிர்வாக சீரழிவு, ஒரு பொருளாதார சீரழிவு, இத்தனையும் சேர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. இது எத்தனை நாள் நம்ம பார்த்துட்டு இருக்க போகிறோம்? இதுக்கு ஒரு டிட்டர்மினேஷனோட வேறு ஆல்டர்னேட்டிவ் இல்லை. ஜெயலலிதா தான் ஆல்டர்னேட்டிவ். அப்படின்ற முடிவுக்கு வந்தால் தான் மாற்ற முடியும். அந்த முடிவுக்கு வரலைன்னா நம்ம தீர்ப்பு நிச்சயமாக அதில் குழப்பம் வரும். அதில் திமுகவிற்குத்தான் லாபம் கிடைக்கும். திமுக மீண்டும் ஆட்சிக்கு வருவது, குடும்பத்தை பற்றி பார்த்துருக்கோம், ஏன்னா கொஞ்சமாவது இப்போ இது இருக்கா? ஒவ்வொரு ஏரியா ஒருத்தருக்கு பிரித்து கொடுத்தாச்சு. அந்த நிர்வாகம் கிளீனாக இருக்கு. அது முருகன் கூட அதில் ஃபால்ட் கண்டுபிடிக்க முடியாது. அதில் டெலிகேஷன் ஆஃப் அத்தாரிட்டியும் உண்டு. இந்த இதுக்கு இவங்க பார்த்துப்பாங்க, டீச்சர் சமாச்சாரமாக இவங்க, இதுவாக கான்ட்ராக்டாக இவங்க, இது எல்லாத்துக்கும் ஒரு இது இருக்குது. இந்த மாதிரி பண்ணியாச்சு. இதெல்லாம் இப்படியே பர்பெச்சுவேட் ஆகணுமா? என்ன ஒன்றாலும் பேசலாம் ஒருத்தர், he can get away with anything அப்படின்ற மாதிரி ஒன்று. இத்தனையும் தடுத்து நிறுத்துவதற்காக இப்பொழுது பிடித்து அடுத்த தேர்தல் என்ன ஆனாலும் சரி திமுகவிற்கு வாக்களிப்பதில்லை என்ற ஒரு தீர்மானத்துக்கு நாம் வர வேண்டும். அதே சமயத்தில் சாய்ஸை குழப்பம் உண்டாக்காமல் செய்யணும். எது வலுவான எதிர்கட்சியோ அதுக்கு தான் போடணும். அவர்களும் சரியான ஒரு அலையன்ஸை ஃபார்ம் பண்ணிக்கணும். இங்கே சில பேர் பாயிண்ட் அவுட் பண்ண டிஃபெக்ட்ஸ்லாம் இருக்கக்கூடாது. ஏடிஎம்கேவும் தலைமையும் அதற்கு தயாராக இருக்க வேண்டும். மக்களிடம் இருங்க சொல்லுங்க சார். இப்போ கலைஞர் என்ன மக்கள்கிட்ட மூவ் பண்ணாருன்றீங்க? அவர் ஃபேமிலி கிட்ட மூவ் பண்ணிட்டு இருக்கார். உங்களுக்கு அது சந்தோஷத்தை தருது, தப்பில்லை. ஒரு குடும்பம் நல்லா இருந்தால் நல்லது தான், நல்லா இருக்கட்டும் ஒரு குடும்பம். பட் மக்கள்கிட்ட மூவ் பண்ண மாட்டேன்றாங்க, மக்கள்கிட்ட மூவ் பண்ண மாட்டேன்றாங்க. ராஜீவ் காந்தி ஒருத்தர் தான் ஏதோ போய் குடிசையில் தங்குறேன்னு மக்கள்கிட்ட மூவ் பண்ணுறார். அது ராகுல் காந்தி, ராகுல் காந்தி சார். ஆனால் ஒன்று சார், அந்த மனுஷங்கிட்ட ஏதோ ஒரு ஜெனுவின் இது இருக்கிற மாதிரி தான் எனக்கு படுறது. இப்போ நேஷ்னல் லெவலில் எடுத்துட்டீங்கன்னா காங்கிரஸ் மேலே 1000 தப்பு இருக்குது. குவாட்ரோக்கி விஷயம். அப்போ பிரைம் மினிஸ்டர் என்ன சொல்கிறார்? ஒரு மனிதனை அனாவசியமாக தொந்தரவு பண்ணிக்கொண்டே இருக்கக்கூடாது.
இப்படி ஒரு எக்ஸ்பிளனேஷன் சார். அந்த சிபிஐன்றதை கையில் வச்சுட்டு வேண்டியவன் வேண்டாதவன் பார்த்து மாயாவதி, முலாயம் சிங் வேண்டியவங்களாக இருந்தால் ஒன்று, வேண்டாட்டா ஒன்று வழக்கு வரும்.